அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தருண்ராஜ். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிக்கிறேன், இது ஏஐ இல்லை, நானே செஞ்சது. சரி, நான் இதுக்குள்ளார போவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பெரியார் அவர்கள் எழுதிய ஒரு பொன்மொழியை பற்றி உங்கள் எல்லார்ட்டுமே பேச விரும்புகிறேன். அந்த பொன்மொழி பெரியார் அவர்களுக்குரிய மனிதனுக்கு அழகு அவனுடைய அறிவு, அவனுடைய உயர்வு, அவனுடைய சுயமரியாதை. இந்த பொன்மொழியை பெரியார் அவர்கள் நிறைய வருஷங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தாலும் இந்த காலகட்டத்திலும் இது ரொம்பவே முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். முதலில் இந்த பொன்மொழி நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். நம்ம அழகுன்னு சொன்னாலே எப்பயுமே நம்ம பார்க்க எப்படி இருக்கோம், என்ன மாதிரியான உடை அணிஞ்சிருக்கிறோம், இல்லையே என்னோட அப்பா மாதிரி என்ன மாதிரியான காலனி போடுங்க கூட யோசிப்போம். ஆனால் இது ஒன்றும் தப்புலாம் இல்லை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமூக ஊடக காலகட்டத்தில் எல்லாருமே வெளி அழகுக்கு தான் மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனால் பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய உண்மையான அழகு அவனுடைய அறிவு. அறிவுன்னு சொல்கிறப்போ அது நம்ம ஒன்றும் பள்ளியில் படித்து வாங்குற மதிப்பெண்கள் இல்லை. அது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு யோசித்து தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளோட புத்தியை பயன்படுத்துறது தான் உண்மையாகவே நம்மளை அழகாக்கும். யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு அப்படியே அதை நம்பாமல் நம்ம அவங்கள கேள்வி கேட்கணும். இதுதான் நம்மளோட அறிவு, நம்மளுடைய பகுத்தறிவு. அதுக்கப்புறம் அந்த பொன்மொழியில் பெரியார் அவர்கள் உயர்வுன்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் உயர்ந்து நம்ம நிறைய காசோட பதவியோட இல்லை ரொம்ப பிரபலமாக இருக்குன்னு கூட அவன் நினச்சிருப்போம். ஆனால் பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சுயமரியாதை தான் வேணும்னு சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு நிறையா மன அழுத்தத்தை கூடயும் கொடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பள்ளி இல்லை இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு குழுவோடு சேர்ந்து நண்பர்களாக இருக்கிறதுக்காக நம்ம மனசுக்கு சரியா படாத சில விஷயத்தை கூட செஞ்சுருப்போம். ஆனால் பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யாருக்கு பின்னாடியும் போகாமல் நம்மளுடைய மதிப்பெண்ணை நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்காகவும் நம்மளோட மதிப்பை குறைச்சிக்காம இருக்கிறது தான் உண்மையான உயர்வு. நம்ம மேலே நமக்கு மரியாதை இல்லைன்னா வேற யாருங்க நம்ம மேலே மரியாதை காமிக்க போகிறா? அதனால இந்த பொன்மொழி ரொம்பவே முக்கியமானது நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் மேலே வரோன்னு நினைக்கிற நம்மளுக்கு நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய சுயமரியாதையும் தான் நம்ம ரெண்டு கண்கள் மாதிரி. மற்றவங்களுக்காக மாறாமல் உங்கள் புத்தியையும் மரியாதையையும் என்றைக்குமே விட்டு தராதீங்க. இதுதான் பெரியார் அவர்கள் மனிதனுக்கு அழகு அவனுடைய அறிவு, அவனுடைய உயர்வு, அவனுடைய சுயமரியாதை. நன்றி, வணக்கம்.